சென்னையில் மீண்டும் டபுள் டக்கர் மின்சார பேருந்து சேவை பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் நிலையில் பேருந்தில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்று நமது செய்தியாளர் தமிழரசி தரும் தகவல்களை பார்க்கலாம். சென்னையில 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டபுள் டக்கர் பேருந்து சேவை அப்படிங்கிறது பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இது சுற்றுலாத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு சுற்றுலாத்துறை இது பயன்படுத்த இருக்கு. அடையாறிலிருந்து மகாபலிபுரம் வரை இந்த பேருந்து சேவை என்பது சுற்றுலாத்துறைக்காக இயக்கப்பட இருக்கு. இந்த பேருந்தை அசோக் லேலாண்ட் நிறுவனம் பண்ணியிருக்கு. இதுல நீங்க பாத்துக்கலாம், தமிழ் வாழ்க அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்துல. அதே போல தமிழர்களுடைய முக்கியத்துவங்களை சொல்லக்கூடிய வகையில இங்க பெயிண்ட் இந்த பண்ணப்பட்டிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். இந்த பஸ் ரொம்ப அழகா வெளிப்புறத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல உள்ள என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். புது பொலிவுடன் நிறைய வசதிகளோட இந்த பேருந்து பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இப்போ இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு எலக்ட்ரிக் பஸ், அதே போல ஆட்டோமேட்டிக் பஸ். இப்ப பார்க்கலாம், இதுல பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில நிறைய ஃபீச்சர்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அதே போல ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல எமர்ஜென்சி பட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு சீட்லயும் இப்ப இங்க நீங்க பார்க்கலாம், சார்ஜர் வசதி இருக்கு. சோ ஒவ்வொரு சீட்லயுமே இந்த சார்ஜர் வசதி இருக்கு. சோ இப்படியா இந்த பஸ்ல நிறைய சேஃப்டிக்கும் பயணிகளுக்கு அவங்களோட வசதிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மேலும் சென்னை மாநகரத்தோட அழகை ரசிக்கக்கூடிய வகையில நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. சோ டபுள் டக்கர் பஸ்ல பயணிக்கக்கூடியவங்க நகரத்தை ரசிக்கக்கூடிய வகையில இந்த பெரிய பெரிய நிறைய கண்ணாடிகள் ரொம்ப அகலமா நீளமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால பயணிகள் வெளிப்புறத்தை நல்லா பார்க்க முடியும். போக்குவரத்து கழகம் சார்பில் 18 பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்கள் போடப்பட்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இந்த பஸ் சேவை அப்படிங்கிறது இது சுற்றுலா துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணிகளோட வசதிக்கு பயன்படுத்தப்படுது. சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில அவர்களுக்கு தேவை என்னவா இருக்கும் அதை இந்த பஸ்ல ஃபுல்பில் பண்ணக்கூடிய நிலைமையில இங்க இருக்கக்கூடிய வசதிகள் என்பது ஏற்பட்டிருக்கு. நீங்க பஸ்ஸஸ் கூட நீங்க சேர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மொத்தம் 65 இருக்கைகள், 2 ஃப்ளோர்லயும் சேர்த்து 65 இருக்கைகள் இருக்கு. கீழே 29 மேல 36 65 பேர் பயணிக்கக்கூடிய வகையில இங்க இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டபுள் டக்கர் பேருந்து சேவை அப்படிங்கிறது சென்னைக்கு வந்திருக்கு. இது சுற்றுலா பயணிகளை மிக பெரிதும் கவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. டபுள் டக்கர் பேருந்தின் மேல் பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் சென்னையை பார்க்கும் போது இன்னும் நன்றாக ரசிக்க முடியும் என பேருந்தை தயாரித்த ஸ்விட்ச் நிறுவனத்தின் தலைமை விற்பனை மேலாளர் சுகான் ஷாஹூ தெரிவித்தார். The traffic congestion is a big problem. So this vehicle is having 63 plus driver. So 2 bus passenger can travel in one vehicle. So that is the benefit. Second, for tourism application, so in one bus more people can be accommodated. So it is a pleasant ride. And also when you visit tourism places from the upper deck, you can get a better view of the Chennai's culture, heritage, and also the sea. So this will help the tourists to have a better view of the city and enjoy the culture heritage of the Chennai.